வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரீம் கோல் பற்றி நம்ம பேச போகிறோம். இது சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னா, ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க. சார், இது மாதிரி பிஎம்டபிள்யூ கார் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் அந்த பிஎம்டபிள்யூ கார் வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அது கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, 6 மாதத்தில் வந்து நாங்கள் பிஎம்டபிள்யூ கார் வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. சார், நீங்கள் வந்து பிஎம்டபிள்யூ கார் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ சார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க, அதே கேள்வியை வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க. அவர் யாருன்னா, உலக பணக்காரர்களில் ஒரு ஒரு பணக்காரர். அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. சார், நீங்கள் வந்து அதே கேள்வியை வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார், நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறவரோட சொத்து மதிப்பு ஏகப்பட்ட கோடி. அவர் வந்து நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த நிமிஷமே நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பிஎம்டபிள்யூ கார் வாங்கலாம்ல. அதுக்கு எதுக்கு சார் நீங்கள் 5 வருஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுக்காக நான் சொல்லலை, நான் பிஎம்டபிள்யூ கம்பெனியை வாங்குறதுக்கு எனக்கு 5 வருஷம் வந்து எனக்கு டைம் வந்து ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது யாரும் இல்லைங்க, ரத்தன் டாட்டா. அவர் தான் சொல்கிறாரு. அவரோட பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுன்னு கேட்ட கேள்விக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிஎம்டபிள்யூ கம்பெனியே வாங்குறதுக்கு அவர் வந்து 5 வருஷம் ஆகுன்னு சொல்கிறார். அது மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் வந்து நம்மளோட ட்ரீம் வந்து பெருசாக வைக்கணும். பெருசாக வச்சோன்னா தான் நம்மளோட ட்ரீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட சிந்தனைகளும் உயர்ந்த லெவலுக்கு வந்து நம்மளோட ட்ரீம் வந்து நம்ம வச்சோன்னா தான் நம்மளோட லைஃப் வந்து நல்ல நினச்ச மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழறதுக்கு ட்ரீம் கோல் வந்து ரொம்ப முக்கியம். இதை பற்றின வீடியோ, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம்.